ஹாய் கைஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, அப்புறம் பைத்தானில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு பிளாக் ஆஃப் கோடு இருக்கும். அந்த கோடை சர்டன் கண்டிஷன்ஸ் மெட் ஆனால் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கண்டிஷன்ஸ்குள்ளே வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, அதில் ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் எனக்கு மீட் ஆகணும். நான் வந்து 18 ஏஜில் இருக்கணும் ஆர் 18 ப்ளஸ் ஏஜில் இருக்கணும். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஓட்டர் ஐடி அப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிரேடு கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தா தான் பாஸ், இல்லை ஃபெயில், இல்லை இவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தா ஏ கிரேட், இல்லை பி கிரேடுன்னு செக்ரிகேட் பண்ணுறதுக்காக நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸ் கீழே ஒர்க் ஆகிற பிளாக் ஆஃப் கோட்ஸை நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைத்தானில் மொத்தம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் லேடர், நெஸ்டட் இஃப், டெர்னரி ஆப்ரேட்டர், மேட்ச் கேஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இஃப் ஸ்டேட்மெண்ட்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட பேசிக். அதாவது ஒரு கண்டிஷன் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கை வந்து இன்புட்டாக எடுக்கிறோம். ஸோ இன்புட் ஸ்டூடெண்ட் மார்க். ஸோ ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டிஷனல் கொடுக்குறோம். இங்கே தான் இஃப் மார்க்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 50 அப்போது ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நீ பாஸ் ஆகிட்ட, நெக்ஸ்ட் எக்ஸாம் போகலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவுட்புட் நம்ம கொடுப்போம். ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் கோடையே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் போயிடுவோம், இல்லை அடுத்த லைன் போயிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்போம். நான் வந்து இப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுடைய சின்டாக்ஸ் என்னென்னா, நம்ம வந்து இஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இஃப்க்கு பக்கத்தில் நம்ம கண்டிஷன்ஸ் கொடுப்போம். ஸோ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான கீவேர்டு இஃப் அண்ட் பக்கத்தில் நம்ம கண்டிஷன்ஸ் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கீழே இருக்கிற பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், நீங்கள் அது முடிகிறப்ப என்ன யூஸ் பண்ணணும்னா கோலன் யூஸ் பண்ணணும். ஸோ இஃப்ன்றது பைத்தானில் டிஃபால்ட்டாக இருக்கிற கீவேர்டு. அதுக்கு பக்கத்தில் நம்ம கண்டிஷன்ஸ் கொடுப்போம். மார்க் இஸ் கிரேட்டர் தென் 50, இல்லை ஏஜ் வந்து 18+ இருக்கணும் அப்படின்ற ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுப்போம். அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லைனை வந்து நம்ம கோலன் வச்சு முடிப்போம். அடுத்ததாக அந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு இண்டென்டேஷன் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இண்டென்டேஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லைன் ஆஃப் கோடுக்கு கீழே கொடுக்குற ஸ்பேஸை தான் வந்து நம்ம இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டென்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இஃப் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு கோலன் வச்சு நீங்கள் முடிக்கிறப்போ அடுத்ததாக ஒரு இண்டென்டேஷன் விட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த லைனாக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு ஓட்டர் ஐடியோட ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறமா இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன். என்னுடைய ஏஜ் வந்து 20க்கு மேலே இருந்தால், அதாவது 18க்கு ஈக்குவலாக ஒரு 18க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் ஃபார் ஓட்டர் ஐடி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் ஏஜ் இஸ் greater than or equal to 18,
ஸோ கோலன் வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இண்டென்டேஷன் வந்துருச்சு. சப்போஸ் வரல அப்படின்னா நீங்களா குடுக்கணும். வரல அப்படின்னா, நீங்க ஏதோ எரர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கோலன் வைக்காம விட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து டைரக்ட்டா ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இப்ப நான் கோலன் வச்சேன் அதுன்னா, ஒரு இண்டென்டேஷன் விட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 18 இருந்தா எனக்கு என்ன ஆகணும்னா, நான் வந்து வோட்டர் ஐடிக்கு எலிஜிபிள் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் ஒரு ஸ்ட்ரிங்க பிரிண்ட் பண்றதுனால நம்ம டபுள் கோட்ஸ் குடுத்துக்கலாம். ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டூ வோட். ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏஜ் வந்து 20ன்னு குடுத்துட்டேன். அந்த ஏஜ் வந்து நான் குடுக்குற கண்டிஷன் ட்ரூவா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் வந்து என்ன பண்ணும்னா, நான் குடுக்குற கண்டிஷன்ஸு ட்ரூவா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன்ல இதுதான் கண்டிஷன். இது ட்ரூவா இல்லையான்னு செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா மட்டும் தான் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள இருக்கிற பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகும். இல்லன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ட விட்டு வெளிய போயிடும். ஒருவேள ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா. இப்ப நான் குடுத்துருக்க கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஸோ நான் ஏஜ் 20 குடுத்துருக்கேன். ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூன்னா எஸ். அப்போ எனக்கு என்ன ஆகணும்னா, அவுட்புட் வரணும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்ப நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, எனக்கு என்ன எரர் காட்டுதுன்னா, நான் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணல. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டூ வோட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஒரு வேள ஃபால்ஸா இருந்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏஜ் வந்து நான் 5ன்னு குடுத்துக்கிறேன். இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு அவுட்புட் வரல. நான் எதுவுமே குடுக்கல. ஸோ அந்த இஃப் பிளாக் வந்து ரன் ஆகாது. அப்ப அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகாது. ஸோ இப்படி தான் பைத்தான்ல இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்தடுத்து நம்ம இஃப் எல்ஸ், இஃப் எல்இஃப் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ.